அடுத்து வருகிறவர் செங்கை நிலவன். இவன் பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்குகளில் இருந்து பாட வந்தவன். இவன் பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்குகளில் இருந்து பாட வந்தவன். தொலைந்த தமிழ் வாழ்க்கையை தந்தை பெரியாரின் பூத கண்ணாடியால் தேட வந்தவன். தட்டினால் திறக்காது எந்த கதவும் உடையுங்கள் என்று எழுதும் இவன் கை கருப்பின் நம்பிக்கை, கவிதையின் தும்பிக்கை. இதோ உழைத்து வருகிறான் தன் கனவின் வண்ணத்தை. விரலொடித்த கையால் எதிரி விரல் உடைத்தவளே, அடுப்பு மூட்டிய இனத்தில் வந்து ஏழ நெருப்பு மூட்டியவளே, குடம் சுமந்த தலையில் இனத்தின் விதி சுமந்தவளே, குழந்தை அணைத்த இடுப்பில் மனித உண்டை அணைத்தவளே, கதறிய குழந்தையை முத்தமிட்டு களமுனைக்கு சென்றவளே, கனவுகள் 1000 சுமந்து எதிரி கோட்டையை தகர்த்தவளே, எங்கள் புதிய புறநானூற்று தமிழச்சிகளே, ஈழத் தமிழச்சிகளே, உங்களை வணங்கி தோங்குகின்றேன். தமிழ்த்தாயும் என்னை போற்றுவாராக. என் அண்ணன் பழனி பாரதி தோற்றத்தில் வேண்டுமானால் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் வலிமையானவை. இந்த சமூகத்தில் விரும்பியிருக்கும் சீர்கேடுகளை செதுக்கும் நவீன கருவி போன்றவன். பெரும்புள்ளியில் தொடங்கி இன்று பல வெற்றி படங்கள் இருந்திருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில பாடல்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். இருந்தாலும் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் அவர் எழுதிய ஒரு பாடலும், பிதாமகளில் அவர் எழுதிய ஒரு பாடலுமே அவருக்கு அந்த ஒரு இலக்கிய தரத்தை அளிக்கும். மரியாதைக்குரிய அண்ணன் பள்ளி பாரதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளநங்களுக்கு வந்து செல்லும் மொத்த பறவைகளின் குரலையும் தன் ஒத்த குரலால் பாடும் மரியாதைக்குரிய மல்லிசை பாடகி திருமதி மயிலினி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனத்தின் இசையாக இருந்ததை பிடுங்கி சாதி இசையாக மாற்றியதை மீண்டும் திருப்பி அடித்து அது இனத்தின் இசையாக மாற்ற உழைத்துக் கொண்டிருக்கும் புத்தர் கலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்த உடலுக்குள் உழைப்பை வைத்திருக்கும் எங்கள் செம்மன்மாரி கண்டெடுத்த செந்தமிழன் மரியாதைக்குரிய ஐயா செம்மன்மாரி கா சேதவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, கவியரங்கத்தில் கடைசியாளர் கவிதை படித்து கைதட்டல் வாங்குவது என்பது எவ்வளவு சிரமம் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சிறந்த கவியரங்க ரசிகர்கள், உங்களுடைய கரவரிசையிலே தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு அருமையான கவியரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதையின் உள்ளாக செல்கிறேன். அலைகடலுக்கு அப்பாலும் அழியாத கனவுகளாய், விடியாத இரவுகளாய், விடிந்தும் மலராத பொட்டுகளாய், மணந்தும் உதிர்க்காத புன்னகையாய், உதிர்ந்தும் இனிக்காத மாங்கனியாய், இடிக்காத விரலியாய், வெடிக்காத புகமுமாய், படிக்காத புத்தகமாய், இடிக்காத வெற்றிடமாய் இருப்பது நான் கடப்பது என் இல்லை இல்லை நம் தமிழ் தேசியத்தின் விரும்பியர்களை. நான் சங்க இலக்கியத்தை தொட்டு பார்க்கிறேன். உலகில் எந்த இலக்கியமும் தமிழுக்கு வீடும் இல்லை, தமிழருக்கு வீடும் இல்லை. ஆனால் 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 தமிழா இதுதான் உனக்கு புரியவில்லை. என் பாட்டனின் காலவரம் இல்லை இல்லை, என் தந்தையின் காலம் வரை அனைத்து பெயர்களும் தமிழில் தான் இருந்தன. காமராஜர் புகுத்திய கல்வியும் பெரியார் பெற்றிருந்த சலுகையும் வைத்து தமிழர் வருமானத்தை பெருகிக் கொண்டானே தவிர தன் இனமானத்தை காத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் இன்று கிராம தெருக்களில் கூட மதுஸ்ரீ, நித்யஸ்ரீ, பாக்கியஸ்ரீ, அனுஸ்ரீ என்று தமிழர் எழுத்துக்களுக்கு பெயர் ஒலிக்கிறது தவிர ஒருபோது இருக்கவில்லை. கேட்டால் பெயரில் என்ன இருக்கிறதா? நான் சொல்லுவேன், பெயரில் தான் எல்லாமே இருக்கிறது. காதல் வருவதாகவும் வீரத்தை மருகனாகவும் பார்த்த ஒரு இனத்தின் அடையாளம் இருக்கிறது. உண்மை மரத்தை சகோதரியாக பார்த்த பறவை இனத்தை பறையடித்து காட்ட பண்பாடு இருக்கிறது. அன்று தற்காத்துக் கொள்ள புலியை உரத்தால் அடித்த தமிழச்சி இன்று தற்காத்துக் கொள்ள புலியே வீட்டில் வளர்த்த வரலாறு இருக்கிறது. இப்படி எல்லாமே ஒரு பெயர் இருக்கிறது. நான் உன்னை ஒன்று கேட்கிறேன். காங்கிரஸ்